ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது டூலோ கான்டினென்ட் எபிசோட் 31. ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரம் டைம் சீரிஸ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ல என்ன ஆயிருக்கும், நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு ஃப்ளவர் மாஸ்டர் மேல சந்தேகம் வரும்போது அவங்க எல்லாரும் அவரோட ரூம்க்கு போறாங்க. அப்படி வந்து அவங்க போகும்போது அங்க ஒரு சீக்ரெட் ரூம் வந்து பார்த்திருப்பாங்க இல்லையா, அதோட அந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்கும். அண்ட் இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னா, இங்க நம்ம டைமா பாய் அந்த ஃப்ளவர் மாஸ்டரை என்னெல்லாமோ பேசி அவரை வெளியில போக விடாம தடுத்துட்டு இருப்பான். இவன் ரொம்ப நேரமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து உனக்கு என்னதாண்டா வேணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, நான் உங்க சீடனா மாற ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்கு நீங்க மார்ஷல் ஆலை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். வாய்ப்பே இல்லடா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அங்கே மறைஞ்சு போயிடுறாரு. இதை பார்த்த உடனே டைமா பாய் இதை பத்தி பசங்களுக்கு எச்சரிக்கலாம் அப்படின்னு போகும்போது இங்க அந்த ஃப்ளவர் மாஸ்டர் அந்த பூக்களை தொட்டு அந்த பக்கம் இருக்கிற அந்த உலகத்துக்குள்ள போறாரு. ஆனா அவர் அப்படி அங்க போய் பார்க்கும்போது அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப அதே சமயம் இங்க நம்ம பசங்களை காட்டுவாங்க. நம்ம லீனா என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அசுர தலைவிக்கு ஃப்ளவர் மாஸ்டர் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அதனால நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க எதையுமே நம்ப மாட்டாங்க. சரி, எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு, ஃப்ளவர் மாஸ்டர் நாளைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த வழியில போவாரு, அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நான் அவரை விசாரிக்க போறேன். உனக்கு என்ன பைத்தியமா? அவர் ஒரு கிராண்ட் மாஸ்டர், நம்மளால அவரை டிஃபீட் பண்ண முடியாது. என்கிட்ட அதுக்கான ஒரு ஐடியா இருக்கு, நீ அவர் போற இடத்த மட்டும் என்கிட்ட சொல்லு. அப்பனா சரி, நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் போற இடத்த பத்தி அவ ஏதோ ஒன்னு சொல்றா. இப்ப இந்த சமயத்துல டைமா பாய் அந்த இடத்துக்கு வருவான். ஆனா நம்ம டாங்ஸன் டைமா பாய் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நண்பா கவலைப்பட வேண்டாம், ஃப்ளவர் மாஸ்டர் கிட்ட நாங்க மாட்டல. இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா உடனே நம்ம ஹீரோ நேரா வெனம் கிராண்ட் மாஸ்டர் பார்க்க போறாரு. இங்க பாருங்க தாத்தா, அந்த ஷின்னோட ஸ்பை வேற யாரும் இல்ல, அது அந்த ஃப்ளவர் மாஸ்டர் தான். அந்த ஃப்ளவர் கிராண்ட் மாஸ்டர் தடுக்க நீங்கோட அப்பா அதுக்கப்புறம் தாத்தா நீங்க 3 பேரும் உதவி பண்ணிதான் ஆகணும். உதவிதானே நாங்க பண்றோம், ஆனா அவர் தான் ஸ்பைன்னு எப்படி நான் நம்புறது? இப்ப அதே நேரத்துல இந்த பக்கம் ஷின்ன வந்து காட்டுவாங்க. அவன் என்ன சொல்றான்னா, நாளைக்கு நமக்கு ஸ்ரீலங்கா பள்ளிக்கூடத்துக்கு கூட மேட்ச் இருக்கு, நீங்க அவங்கள தோக்கடிக்கணும், அப்பதான் நம்மளால ஃபைனல்ஸ்குள்ள போக முடியும். இங்க பாரு, அவன் ஸ்பையாவே இருக்கட்டும், அவனுக்கு அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த பிபி ஆல்ரெடி கெட்டவதான், அவளை கொண்டுட்டு போகட்டும். நீங்க சொல்றது உண்மைதான், அவங்க கெட்டவங்க தான், ஆனா அவங்க நம்மள ஆளணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதுவே அந்த ஷின் பிபியை கொண்டுட்டானா அவன் நிறைய மியூட்டன்ஸோல உருவாக்குவான். அது மட்டுமா, அவனை மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா நம்மள என்ன வேணாலும் பண்ணுவான். இவ்வளவுதானே அப்படின்னு அவர் அசல்ட்டா சொல்லும்போது, நான் அதுக்கு மட்டும் சொல்லல, அந்த ஃப்ளவர் மாஸ்டர் இருக்காரு இல்லையா, அவர் உங்க பேத்தியை கடத்திட்டாரு. அட்டா பாவி, இவ்வளவு பெரிய விஷயத்த கடைசியில சொல்லுவ? சரி அப்ப விடு, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, இப்ப அடுத்த மேட்சுக்கான செமிஃபைனல்ஸ் மேட்ச பத்தி நம்ம மாஸ்டர் வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களோட செமிஃபைனல்ஸ் கான்கோயா அகாடமி கூட தான் நடக்க போகுது. அப்ப நம்ம பசங்க 2 பேரும் யார்கிட்டயும் சொல்லாம எங்கேயோ வந்து போயிருப்பாங்க. அதை பத்தி வந்து கேட்கும் போது, நாங்க எதுக்காக அங்க போனோம்னா, கான்கோயா அகாடமியை நாங்க தோக்கடிச்சு ஃபைனல்ஸ்க்கு போனா நாம மார்ஷல் ஹாலோட தானே மோத போறோம், அதனாலதான் நாங்க அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு நானும் டான்சனும் பிளான் போட போனோம். உண்மையா? அவன் சொல்றது உண்மைதான். அந்த டீம்ல 3 பேர் தான் இருக்காங்க, அதுவும் அந்த கேப்டன். அவன் இப்ப 5வது கட்டத்துல இருப்பான்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க நீங்க? வாய்ப்பே இல்ல மாஸ்டர், அவன் சின்ன பையன், அவன்கிட்ட வேணா 4 சொல்றீங்க இருக்கலாம், 5 எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. எப்படி இருந்தா என்ன, அவன் பலசாலி. ஒரு நல்ல பிளான போட்டுதான் ஆகணும் நாம. ஆனா அதுக்கு முன்னாடி நாம கான்கோயா அகாடமியை பீட் பண்ணாதான் நம்மளால ஃபைனல்ஸ்குள்ள போக முடியும். அப்ப கான்கோயா அகாடமியை பத்தி பேசும்போது அந்த இடத்துக்கு ஷின் வரான். உடனே நம்ம டாங்ஸன் வந்து அவன் கூட போகும்போது அவன் என்ன சொல்றான்னா, நான் உனக்கு வாக்கு தந்தேன்ல, அந்த வாக்கை இன்னைக்கு நான் நிறைவேற்ற போறேன். நான் வாக்கு தந்த மாதிரி நீ மட்டும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தா உன்கிட்ட ஹாண்டியான் கிராண்ட் மாஸ்டர் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு நீ அவரை பார்க்க போற. ஆனா அதுக்கு முன்னாடி நீ நான் சொல்றதை செய்யணும். நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல உங்க டீம் தோத்தாகணும். எதுக்கு? ஏன்னா ஃபைனல்ஸ்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது, அதனால உங்க டீம் ஃபைனல்ஸ்க்கு வராம இருக்கிறதா நல்லது. நாங்க இந்த ஸ்டேஜுக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஈஸியா இதுல இருந்து விலக சொல்றீங்க. விலகனா உன்னால அவரை பார்க்க முடியும், இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க உங்களை பீட் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி போயிட்டே இருப்போம். நீ எனக்கு தெரிஞ்சவங்கிறனாலதான் நான் உன்கிட்ட வந்தே பேசுறேன், அதனால யோசிச்சு முடிவெடு. உடனே டாங்ஸன் என்ன பண்றான்னா, ஹாண்டியான் கிராண்ட் மாஸ்டரானா அவரோட அப்பாவை போய் பார்க்க போறான். அங்க இருக்கிறது அவன் அப்பாவா இருக்க கூடாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே வேண்டுவான். ஆனா கடைசியில பார்த்தாதான் தெரியும், அது உண்மையிலேயே அவங்க அப்பா தான். அப்பா, உண்மையிலே இது நீங்க தானா? எதுக்கு நீ ஷாக் ஆகுற? உனக்கு தான் இப்போ உண்மை தெரியுமே, அவ தான் உன்னோட அம்மாவை கொன்னவ. சோ பழிவாங்கவா இது எல்லாத்தையுமே பண்றீங்க? ஆனா அதுக்காக எதுக்கு வெனம் கிராண்ட் மாஸ்டர் மேல பாய்சனை பயன்படுத்தினீங்க? மிங் மாமாவை மிரட்டி அவரோட பொண்ணை கொன்றுவேன்னு ஏன் சொன்னீங்க? அது மட்டுமா, மாஹூன் அப்பாவோட சாவுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். ஒரு சிலவங்களோட தியாகம் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணும், ஏன்னா பிபியை என்னால தனியால நின்று ஜெயிக்க முடியாது. உண்மையிலே இது நீங்க தானா? ஆமா,
நானே தான். அதனால நீ வந்து ஃபைனல்ஸ்க்கு இனி போக வேண்டாம். ஏன் நாங்க ஃபைனல்ஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க? ஏன்னா ஃபைனல்ஸ்ல தான் நான் அவளை கொல்ல போறேன், அதுவும் கான்கோயா அகாடமி மூலமா. ஃபைனல்ஸ்ல ஒருவேளை கான்கோயா அகாடமி வின் பண்ணா பிபி பரிசு தர அவளே முன்னாடி வருவா. அப்ப அந்த சமயத்துல நாங்க வச்ச அந்த 4 பேரோட ஒருத்தரோட ஆன்ம சக்தி, இடமாற்றும் ஆன்ம சக்தி, அவன் கிட்ட நான் தயாரிச்ச சீரமை கொடுத்தா அவனோட சக்தி மியூட்டேட் ஆகும். அதை வச்சு அவனோட சக்தி ஒரு அம்பு மாதிரி கிரியேட் ஆகும். அந்த அம்பு எதிரிகளோட ஆன்ம சக்தியோட பவரை வீக் பண்ணும். அப்பனா அசுர தலைவி பரிசு தர கிட்ட வரலைனா அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இன்னொருத்தனோட ஆன்ம சக்தி லைட்னிங் ஸ்பியர், அதை வச்சு பிபியை தாக்க சொல்லுவேன். அப்புறம் இன்னொருத்தனோட ஆன்ம சக்தி பிளாக் ஹோல், அது மூலமா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா மியூட்டேட் ஆனவன், அவனை வந்து அனுப்பி பிபியை தாக்க சொல்லுவேன். பிபி செயலிழந்ததுக்கு அப்புறமா நான் ரெடி பண்ணி வச்ச அந்த 6 கிராண்ட் மாஸ்டரோட உதவி மூலமா பிபியை நான் கொல்லுவேன். எப்படி அவங்களால உள்ள வர முடியும்? பிளாக் ஹோல் ஆன்ம சக்தியால அவங்க 6 பேரையும் உள்ள வர வைக்க முடியும். அதுக்கப்புறம் பிபியோட கதையை நாங்க முடிச்சிருவோம். ஆனா அதை ஏன் ஃபைனல்ஸ் அப்போ நீங்க பண்ணணும்? ஏன்னா அவ அப்ப மட்டும் தான் ஸ்டேஜ்குள்ளேயே வருவா, மத்த நேரத்துல அவகிட்ட போகவே முடியாது. ஆனா இதுக்காக நிறைய பேர் சாவாங்களேச்சே. அந்த பிபியை கொல்லணும்னா நிறைய பேர் செத்தாலும் பரவாயில்ல, நான் இதை பொறுத்துக்க மாட்டேன் அப்பா. அதனாலதான் நீ ஃபைனல்ஸ்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். என்னால முடியாது அப்படின்னா சரி, ஆனா என்னாலேயும் உன்னை காயப்படுத்த முடியாது, ஏன்னா நீ என்னோட பையன். ஆனா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. என்ன பிளான் அப்படின்னு இவன் கேட்கும்போது அப்ப நம்ம டீம் வந்து இந்த இடத்துக்கு வரும். அப்ப டாங்ஸனோட அப்பா அவங்க எல்லாருமே கொல்ல ட்ரை பண்ணும்போது, அப்பா தயவு செஞ்சு அவங்க யாரையுமே எதுவும் பண்ணாதீங்க. ஆனா நம்ம டாங்ஸன் பேச்ச கேட்காம ஜியோவும் அதுக்குள்ள போகும்போது அவரே அவளை அட்டாக் பண்ண போயிருவாரு. அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இது நீங்க தான் எனக்கு தந்தீங்க, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி அவர் அதை தூக்கி போட்டு நம்ம ஜியோவை சுத்தியலாலே அடிக்கும் போது அப்ப டாங்ஸன் அவரோட அப்பாவை பார்த்து, நீ உண்மையிலேயே என்னோட அப்பா இல்ல, அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க வரவே இல்லை, ஏன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஷின்தான என்ன உளர்ற டாங்ஸன், நான் உன்னோட அப்பா, என்னோட அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விஞ்சிம் இருக்குல்ல, என்ன அதான் அந்த விஞ்சிம் நீ கூட தூக்கி போட்டையே, அது என்னோட அப்பாக்கு என் மேல வச்ச பாசம் மாதிரி, அதை நீ தூக்கி போட்டுட்ட. ஆனா என்னோட அப்பா எப்படி தான் மகன் மேல இருக்கிற பாசத்தை வச்சு அதை தூக்கி போடுவாரு? அப்போ நீ யாருன்னு எனக்கு தெரியும். சோ என்ன நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆனா நீ எப்பவும் என்னோட கனவு உலகத்துல இருந்து உன்னால வெளியில வரவே முடியாது. நீ எப்பெல்லாம் என்னோட கனவை உடைச்சாலும் நான் மறுபடியும் உனக்குள்ள கனவை உருவாக்கி உன் ஃப்ரெண்ட்ஸை கொண்டுகிட்டே இருப்பேன். ஆனா நீ தான் ஆண்டியான் மாஸ்டரோட பையனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்பனா ஃப்ளவர் மாஸ்டர் தான் உன்னோட தலைவனா? நீ என்கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறியே, ஆனா உனக்கு பதில் சொல்ல என்கிட்ட நேரமே இல்ல. அப்ப அந்த சமயத்துல டாங்ஸனோட நெத்தியில இருந்து ப்ளூ சோலர் பிளான்ட் வந்து அந்த சீனை வந்து தாக்கும். இதை நீ எப்படி பண்ண? அப்பதான் டாங்ஸனுக்கே தெரிய வருது நம்ம டாங்ஸனோட அம்மா தான் அவனை காப்பாத்தினாங்க. அப்பதான் அவங்க அம்மாவோட குரல் கேட்கும். டாங்ஸன், நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே நான் எப்பவும் உனக்குள்ளதான் இருப்பேன். உன்னால என்ன பார்க்க முடியாது, ஆனா எப்பவுமே நான் உனக்குள்ளதான் இருப்பேன். நான் எப்பவுமே உன்னை காப்பாத்துவேன். அம்மா உண்மையிலே இது நீங்க தானா? அப்பதான் அந்த ஷின், டாங்ஸன் என்ன விட்டுரு, நான் இதை யாரு பண்ணான்னு உன்கிட்ட சொல்லிடுறேன். ஆனா டாங்ஸனோட அம்மா வந்து அவனை ஏதோ பண்ணி அவனை பொம்மலாட்ட வீரர்களா மாத்தி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அலைய வச்சிடுறாங்க. இப்ப அதே நேரத்துல நம்ம ஸ்ரீலங்கா பள்ளிக்கூடத்து கூட கான்கோயா அகாடமி மோத போகும்போது அந்த ஸ்டேஜ்ல இருந்து 4 பேரும் சுயநலவுக்கு வராங்க. அப்ப அந்த ஃப்ளவர் மாஸ்டர் அதை பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி காமிக்கும் போது இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம பசங்களை காட்டுறாங்க. கூட யோஷியும் இருக்கான். நீ எப்படி இவரை மாத்தன? என்னால அதை பத்தி சொல்ல முடியாது, எனக்குள்ள சில ரகசியங்களும் இருக்கு. ஆமா உன்னோட நண்பர்கள் எங்க? அவங்க இப்பதான் பழைய மாதிரி மாறி இருக்காங்க. ஆனா போட்டி என்னாச்சு? நாங்க சண்டை போட மாட்டோம்னு சொல்லிட்டோம், ஏன்னா இனி இவனால என்னோட ஃப்ரெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால போட்டி போடவும் அவசியம் இல்ல. ஆனா இது இவனோட முடியல, இவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாஸ்டர் மைண்ட், அது அந்த ஃப்ளவர் மாஸ்டர் தான், அவனை உடனே தடுக்கணும். அதனால நாங்க போட்டிக்கு போக தான் போறோம். ஆனா டாங்ஸன் மார்ஷல் ஆர்ட் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோம். உங்க நம்பிக்கையிலேயே தெரியுது கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. சரி நாங்க போறோம். அந்த மாதிரி சொல்லி போகும்போது, நண்பா ஒரு நிமிஷம், நீ எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்க, ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா என்ன நீ கூப்பிடலாம், நான் உனக்கு உதவி பண்றேன். அப்ப இந்த ஃப்ளவர் மாஸ்டர் வந்து போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் திரும்பி போற வழியில வந்துட்டு இருக்கும்போது அப்போ இங்க நம்ம பசங்க 3 பேரையும் காட்டுறாங்க. அப்ப அந்த சமயத்துல ஃப்ளவர் கிராண்ட் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வரும்போது, நீங்க தானே பிபியை கொலை பண்ண பிளான் போட்டது, அந்த மாஸ்டர் மைண்ட். ஆனா அவர் எதுவுமே சொல்லாம உடனே அவங்க கூட சண்டை போட போகும்போது ஸ்வாட் கிராண்ட் மாஸ்டரும் அதுக்கப்புறம் நம்ம வெனம் கிராண்ட் மாஸ்டரும் அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனா இந்த ஃப்ளவர் கிராண்ட் மாஸ்டர் ஒத்த ஆளா நின்று அதை சமாளிக்கிறாரு. இப்ப அதே சமயம் அந்த இடத்துக்கு நம்ம லீனா வந்து அவ தந்தா இல்லையா அந்த டோக்கன், அதை வந்து கேட்கறா. உடனே டாங்ஸன் அதை தந்துட்டு அப்பதான் லீனா வந்து கேட்கறா, சரி நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன? என்ன? நான் எப்போ உன்கிட்ட போய் சொன்ன? நீ இதை என்கிட்ட என்ன சொல்லி வாங்கின? மாஸ்டரோட காதலை பத்தி விசாரிக்கிறேன்னு தானே வாங்கின. ஆனா நீ வேற ரெக்கார்டு தானே இதை வச்சு நீ தேடி பார்த்திருக்க. உனக்கு எப்படி அதை தெரியும்? டே இது என்னோட டோக்கன்ரா,
இதை நீ யூஸ் பண்ணா கூட அங்க என்னோட பேர் தானே பதிவாகும். அட கடவுளே, நான் எப்படி இதை மறந்தேன்? என்ன சொல்ற நீ? நான் எப்படி உன்னோட டோக்கனை பயன்படுத்தி அந்த புக்கை பார்த்தனோ அதே மாதிரி ஃப்ளவர் கிராண்ட் மாஸ்டரோட டோக்கனை பயன்படுத்தி வேற யாராவது அந்த புக்கை எடுத்திருப்பாங்களோ? அப்பனா அந்த ஃப்ளவர் கிராண்ட் மாஸ்டர் அந்த ஸ்பை இல்லைன்னு சொல்றியா? ஆமா, அது அவர் இல்ல. என்னடா நீ முதல்ல அவர் தான் சொன்ன, இப்ப அவர் இல்லன்னு சொல்ற. அப்ப யாருதான் அந்த ஸ்பை? நீ என்னோட ஃப்ரெண்டுங்கறனால அந்த டோக்கனை எனக்கு நீ கொடுத்த. அதே மாதிரி ஃப்ளவர் கிராண்ட் மாஸ்டரோட ஃப்ரெண்டுங்கறனால அவர் யாருக்காவது அந்த டோக்கனை கொடுத்துருக்கலாம் இல்லையா? அப்படின்னா நீ கோஸ்ட் மாஸ்டர் சொல்றியா? ஆமா, அப்ப அவன் தான் அசுர தலைவியை கொல்றதுக்காக பிளான் பண்ணிருப்பான். ஆமா. ஐயோ, இது தெரியாம நான் வேற ஃப்ளவர் கிராண்ட் மாஸ்டர் அட்டாக் பண்ண சொல்லிட்டேனே. உடனே நம்ம டாங்சன் வந்து அந்த இடத்துக்கு போய் அவரை தடுக்கிறான். நீ தான் இதை பண்ணியா? நீ எதுக்கு மார்ஷல் ஹாலுக்கு துரோகம் பண்ண? என்ன உளர்ற? நான் துரோகம் பண்ணனா? அப்ப டாங்சன் மாஸ்டர் கிட்ட, இங்க பாருங்க மாஸ்டர், போன வருஷத்துல நீங்க லைப்ரரி பக்கம் போனீங்களா? இல்ல உங்க டோக்கனை யாருக்கிட்டயாவது தந்தீங்களா? டேய், இப்ப எதுக்கு இவன் கிட்ட நீ இதெல்லாம் கேக்குற? ஐயோ தாத்தா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, இது அவரு இல்ல. ஏண்டா நீ தானே இவரு அவருன்னு? அதான் இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இவரு அவரு இல்ல, ஆனா இவரே நான் தான் அதுன்னு ஒத்துக்கிட்டாரு. என்ன? அப்ப திடீர்னு யாரோ அந்த இடத்துக்கு வந்து அவங்கள கட்டி போடும் போது யாருன்னு பார்த்தா அது நம்ம அசுர தலைவி. வாங்க தலைவி, இவங்களுக்கு கூட உங்களை கொல்ல போற அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவன் தானே இதை கண்டுபிடிச்சான். அப்பதான் நம்ம டாங்சன், அவங்க எந்த தப்புமே பண்ணல, அவங்க 3 பேரையும் விட்டுருங்க, நான் அவங்கள விட்டுறேன், ஆனா நீங்க தேவையில்லாததெல்லாம் பண்ணாதீங்க, போட்டியில விளையாடுற வேலையை மட்டும் பாருங்க. உடனே நம்ம டாங்சன் வந்து எல்லாத்தையுமே சொல்லும் போது அப்பா அவங்க ஜியோவை பார்த்து, நீயும் இவங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறியா? ஆமா, என்னோட பேரு ஷையு, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஷையு. அப்பா அவங்க டாங்சனை பார்த்து, இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும், என்னை யாரு கொலை பண்ண போறாங்கிறது எல்லாமே எனக்கு எப்பவோ தெரியும். அதே மாதிரி காணாம போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நான் தான் சேஃபா வச்சிருக்கேன். போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே அவங்கள விட்டுறேன். அப்படின்னா சரி, உங்களுக்கு ஃப்ளவர் கிராண்ட் மாஸ்டரோட அந்த ரகசிய அறையை பத்தி தெரியுமா? கண்டிப்பா தெரியும். நாங்க அங்க சோல் பீஸ்டோட தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க ட்ரை பண்ணோம். அதுக்காக தான் நிறைய சோல் பீஸ்ட கொன்னீங்களா? அதுவும் ஒரு காரணம். ஆனா அது இல்லாம இன்னொரு காரணமும் இருக்கு. ஒரு எலியை பிடிக்கிறதுக்காக நாங்க வலை போட்டோம். அந்த வலைக்குள்ள வலையை வீசினவனாலையும் போக முடியும், வலையோட சொந்தக்காரனும் போக முடியும். அதாவது என்னாலையும் போக முடியும், ஃப்ளவர் மாஸ்டராலையும் அவர் போக முடியும். அதே மாதிரி சோல் பீஸ்டாலையும் போக முடியும். அப்ப அவங்க ஜியோவை பார்த்து, இப்ப அந்த எலி யாருன்னு தெரிஞ்சு போச்சு, இப்ப நீங்க போலாம், நாம எல்லாருமே ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பசங்க எல்லாருமே வெளியில வந்ததுக்கு அப்புறமா டைமண்ட் பாய் ஃப்ளவர் மாஸ்டரை பார்த்து, அப்படின்னா உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமா? தெரியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்ரீலங்கா பள்ளிக்கூடத்துல மாஸ்டர்ஸ் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உண்மையை மறக்கவே மாட்டாங்க, ஆனா நீங்க நம்பிக்கையே இல்லாதவரு அப்படின்னு சொல்லிட்டு டேமா பாய் போகும்போது அப்ப நம்ம டாங்சன் வந்து லீனா பண்ண உதவிக்காக அவன் நன்றி சொல்றான். சரி, நீங்க ஃபைனல்ஸ்ல சண்டை போட்டுதான் ஆகணுமா? கண்டிப்பா, அதுக்கு தானே இவ்வளவு போராடிட்டு வந்தோம். இல்ல நான் ஏன் சொல்றேன்னா, அந்த ஷையூன் இருக்கான் இல்லையா, அவன் மேல செம்ம காண்ட்ல இருப்பான். ஷையூனை பத்தி சொல்லணும்னா அவன் ஒரு பைத்தியக்காரன் தான், ஆனா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். உங்களால அவனை டிஃபீட் பண்ணவே முடியாது. அவன் ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்டா இருக்கிறதுனால நாங்க விட்டு கொடுத்தா எப்படி நாங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சோல் மாஸ்டர் ஆக முடியும்? நாங்க சண்டை போட தான் போறோம், என்ன மன்னிச்சிரு. எதுக்கு இப்ப நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற? ஏன்னா நாங்க தான் இந்த போட்டியில வின் பண்ண போறோம். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம 3 மாஸ்டர்ஸையும் காட்டுவாங்க. நம்ம பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கும் போது இப்படியாக இந்த எபிசோட் வந்து முடிவடையுது. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போறது தான் டூலோ கான்டினென்ட்டோட ஃபைனல் எபிசோட். ஸோ மறக்காம அதை பாருங்க. இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.